கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்றும் யாமறியையும் பராபரமே. கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதலும், கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்ற கவலைகள் தீருமே. பூத்து குலுங்கும் இந்த புத்தாண்டு 1/1/2026 12 மொத்தம் 1, 2, 3 குருவின் ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. எப்பொழுதுமே புத்தாண்டுங்கிறது கன்னி லக்னத்தில் தான் பிறக்கும். நட்சத்திரங்கள் மாறலாம். இந்த டிப்பு ரிஷபராசி, கன்னி லக்னம் ரிஷபராசி அப்படின்றது ஒன்றுக்கொண்டு திரிகோணங்கள் ஏறி இருப்பது ஒரு சாதகமான விஷயங்கள் தான். காலபுருஷ பாக்கியஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள், புத்திக்காரகன், சுகபோகக்காரகன், இவங்க எல்லாம் சேர்ந்துருக்கும்போது ஒரு வகையில் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் என்று நாம் இதை சொல்லலாம். ஏன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். சூரியன், செவ்வாய் என்பது அரசு ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். புதன், சுக்கிரன் என்பது சுகபோகம், காதல், களியாட்டங்கள், இவை அனைத்திற்குமே உள்ள ஒரு தன்மை. போதாக்குறைக்கு அந்த ஸ்தானாதிபதி குருவேர் அதை பார்ப்பது அது அவங்களோட ஆசாபாசங்களை அதிக அளவு தூண்டும். எதை செஞ்சாலும் ஒரு பிரமிப்போடு பிரம்மாண்டத்தோடு இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். எச்சரிக்கை என்பது சற்று எதிலையுமே இருக்கணும். நம்ம அமிர்தத்தையே அருந்தினாலும் அதில் சற்று எச்சரிக்கையாக, அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த தன்மையை நமக்கு கொஞ்சமாச்சும் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 1/1/2026 என்பது அனைவருக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக விளங்கி அனைவரும் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாகவும் எல்லாம் வல்ல ஈசனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த கன்னியா லக்னத்திற்கு சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் பாக்கியாதிபதி, லக்னாதிபதி, கர்மஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி, 3 என்று முயற்சி ஸ்தானாதிபதி, இவர்கள் பாக்கியாதிபதி, இவர் எல்லாருமே இணைந்திருப்பது என்பதுன்னா ஒரு புதுவிதமான முயற்சியினால் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருமே பல நற்பலன்களை அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இங்கே இருக்கின்றன. 7ஆம் இடத்தில் உழைப்புக்காரகன் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ உழைப்பில் மக்களின் கவனம் அதிகமாக சேர்ந்து உலகெங்கும் இந்த உழைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத தன்மை வெளிப்படும், கட்டியமாக வெளிப்படும். குருவோட பார்வையினால் ஒரு ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், அரசியல்வாதிகள் சற்று தங்களுடைய ஈகோவை விட்டுவிட்டு மக்களுக்கு பயன்படுமான விஷயங்கள் எதுவோ அதில் தனது மனதை செலுத்தினால் அது மக்களும் இன்புறுவர், ஆட்சியாளர்களும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு வரும். இந்த குரு அதிசாரமாகி இந்த வருடம் பூராம் ஒரு 3-4 ராசிகளுக்கு 4 முறை பயிற்சி செய்கிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருவார். இப்போ மிதுனத்துக்கு போகிறாரு. மிதுனத்து கடகத்துக்கு வராரு. கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வராரு. சிம்மத்து மறுபடியும் கடகத்துக்கு போவார். இந்த புது வருடம் ஆரம்ப காலகட்டங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ 4 முறை ராசிகள் மாறினால் குருவின் ஸ்திரத்தன்மையற்ற தன்மை இருப்பதால் மேல் அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆட்சியர்கள் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற முடிவுகளை, எதிர்பாராத விதமான முடிவுகளை எல்லாம் அவர்கள் எடுக்க வேண்டியது வரும். ஏன்னா திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தை நம்ம பிளான் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு உட்காந்து தான் முடியாது. சடன் ஆப்ஷனுக்கு இப்போ பேரிடர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்காக நிதியை நம்ம கடன் கேட்டு உலகம் வங்கியெல்லாம் அலைய முடியாது. அந்த நேரத்தை இருக்கிறத வச்சு நம்ம இந்த பேரிடரை சமாளிக்கணும். அந்த தன்மை தான் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லாவே செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த விஷயத்தை. அதுபோல் ஒரு திடீர் ஒரு ஏற்ற இறக்கங்கள் வரும் பொழுது ஆட்சியாளருக்கு சற்று அது தலைவலியாகத்தான் இருக்கும். இப்போ தங்கம் விலை, மிதுனத்தில் குரு தங்கம் விலை கண்டிப்பாக ஏறும். தங்கம் விலை 1/1/2026 முன்னால் அப்போ மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் தங்கம் விலை கொஞ்சம் மந்தப்பட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும். திரும்ப கடகத்துக்கு வரும்போது அது கொஞ்சம் ஆடி ஆவணி மாதங்களில் கொஞ்சம் சுமாராக இறங்கும், மறுபடியும் திரும்ப ஏறக்கூடிய தன்மை இருக்குது. தங்கம் விலைகள்லாம் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து இன்கமிங் எல்லாம் வரக்கூடியவர்கள்லாம் நல்ல சாதாரணமாக வரும். நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய சாதனங்கள் இவைகளெல்லாம் தன்மை சற்று அதிகரிக்கும். இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். வருமானம் பாரத நாட்டிற்கு கண்டிப்பாக பெருகும். ஆனால் அனைத்திலுமே ஒரு பிரேக் டவுன் என்பது கண்டிப்பாக உண்டு. ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் சமாளிச்சிடலாம், செவத்தையே எழுப்பிச்சா என்ன செய்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக வரும்.
இதையும் ஆட்சியாளர்கள் தங்கள் மனதில் வைத்து கொண்டு செல்வதும். அதாவது ஜோதிடம் என்பது ஒரு எச்சரிக்கை உணர்வு. இதெல்லாம் நடக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் இருக்கிற அந்த பூமியில் தான் நாங்களும் இருக்கிறோம். அதனால் நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்போ அந்த தன்மையில் பார்க்கும்போது எல்லா விஷயத்தையுமே யோசிக்க வேண்டும். அந்த யோசித்து தான் செயல்படும். அவ்வாறு செயல்பட்டார்களானால் இந்த பூத்து கொடுங்கும் புத்தாண்டு உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. நாமும் சேர்ந்து கொண்டாடுவோமே. எந்த சமுதாயம் என்பது மட்டுமல்ல, அனைவரும் ஒரு செய்யும் ஒரு சேர் நற்செயலாக இருந்தால் அதில் நாமும் இணைந்து செயல்பட்டு சீரும் சிறப்போடு வாழ்வோம். இனி நாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக இதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் ஜென்மகுரு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார். அந்த குரு பகவான் உங்கள் ராசியாதிபதியோட பரிவர்த்தனை பெற்றதால் தற்கால மித்ருவாக இருக்கிறார். பொதுவாக ஜென்மகுரு வாட்டி எடுக்கும்பாங்க. அது 7ஆம் அதிபதி மாரகாதிபதினு வேற சொல்கிறாங்க. இன்னையா பண்ணுறது, ஏற்கனவே பல பிரச்சனைகளை சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஜென்மகுரு வேற உட்காந்துட்டு இப்படி நம்ம உசுரை வாங்குறாரேன்னு தயங்கமே வேண்டாம். ஏன்னா பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது. புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பது நல்ல விஷயம். பொதுவாக என்ன 2 பகைக்கிரங்கள் ஒரு வீட்டில் இன்னொரு வேறு அமர்ந்து கொண்டு இருந்தால் அதை தற்கால மித்ருன்னு சொல்லுவோம். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் தற்கால மித்ருவாகத்தான் இந்த குரு செயல்படுவாரே தவிர மாரகாதிபதியாக பாதகாதிபதியாக செயல்பட மாட்டார். ஏன்னா 11ஆம் அதிபதியும் அவர் தானே. அவர் தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார். தனம், கல்வி, குடும்பம், வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக மேன்மை அடையும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக சந்திரன் 12இல் அமைந்திருப்பது சற்று மனக்குழப்பத்தை கிடைக்கும். குடும்ப விஷயமாக சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கண்டிப்பாக வரும். அந்த கருத்து வேறுபாடுகளிலிருந்து நீங்கள் மனம் அமைதியை கடைப்பிடிப்பது நல்லது. மனம் ஒரு குரங்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அது தாவிக்கிட்டே இருக்கும், இடத்துல நிற்காத சொல்லிட்டு அதை கட்டுப்படுத்த நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பழக வேண்டும். ஏன்னா அவங்க ராசியை ஒத்த 2 அல்லங்க, 4 பேர் பார்க்குறாங்க. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் சொல்லுவாங்க. காதல் வயப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. இளைஞர்கள் காதல் வலையில் சிக்குவார்கள். சற்று எச்சரிக்கையுடன் பழகினால் மிகவும் அற்புதம். ஏன்னா அந்த காதலில் ஏமாறுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நடப்பதற்கு இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும். சூரியன் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் அது காதல் வயப்படக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். அப்புறம் புதனோடு சேர்ந்து இருப்பது அதுவும் இப்படித்தான் ஒரு ஆசையை தூண்டிவிடக்கூடியது. சூரியன் சற்று வெற்றியை கொடுப்பான். ஆனால் உங்கள் காதலில் நேர்மை இருந்தால் கண்டிப்பாக அது வெற்றி கிடைக்கும். அதற்காக முன்னோர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். பெரியவர்கிட்ட பிடிவாதம் பண்ணுங்கள். இன்றைக்கி எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, சாப்பிட மாட்டோம், நான் பட்டினியாக கடந்து போகிறேன், அதே மாதிரி வாழ்ந்தால் நான் அவர் கூட வாழ்கிறேம்மா, இல்லை அப்படின்னு சொல்ல போனால் நான் கல்யாணமாக உங்கள் பொண்ணாகவே இருந்துடுறேன், உங்கள் பையனாகவே இருந்துடுறேன், அப்படி சொல்லி பழகுங்க. காதலுக்காக வீட்டு விட்டெல்லாம் ஓடாதீங்க. காதல் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த இளைஞர்களுக்கு இது கண்டிப்பாக அமையக்கூடிய காலம். பூர்வபுண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரனும் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் கண்டிப்பாக திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வருடம் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அனைவருமே குருவின் ஆதிக்கத்தில் பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். குரு வழிபாடு என்பது அற்புதமான ஒரு விஷயம். அதை கண்டிப்பாக அனைவருமே செய்ய வேண்டும். 3ஆம் இடத்தில் கேது இருப்பது சற்று ஒரு வீக்னஸ் இல்லாமல் இல்லை, தடை. கேது என்பவனே தடைக்காரகன் அல்லவா. அவன் தடையினா எப்படின்னா, நீங்கள் நல்லது செஞ்சால் கெட்டதை தடுப்பான், கெட்டதை செஞ்சால் நல்லதை தடுப்பான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த கேது பகவான் பண்ணக்கூடியவர். ஏன்னா அது உங்கள் புத்தியை தெளிய வைத்து உங்களை ஞான மார்க்கத்தில் அழைத்து சென்று ஒரு பெரிய சித்த யோகியாக மாற்றக்கூடிய தன்மையை செய்பவர் தான் இந்த கேது பகவான். அந்த வகையில் கேது பகவான் 3இலிருந்து தடுத்தாலும் சற்று சிந்தித்து செயலாற்றுவது உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதோ இல்லையோ தோல்வி பயத்திலிருந்து உங்களை காப்பதற்கு அது கண்டிப்பாக உதவும். மேலும் உங்கள் விரயஸ்தானத்தை சனி பகவானின் பார்வை இருக்கிறது. 8 குடையவனும் 9 குடையவனும் உங்கள் ராசிக்கு சனி பகவான். அஷ்டமாதிபதியில் 10இல் அமர்ந்திருப்பது, 10இல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்கிறோம். அந்த வகையில் 10இல் சனி பகவான் இருப்பது, உழைப்பு காரகன் இருப்பது, மக்கள் தொடர்பில் இருப்பது, மிதராசிக்காரக அரசியல்வாதிக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம்.
என்று தான் சொல்லணும். அவர்கள் தூக்கம் கெடும், ஆனால் மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அந்த தன்மையில் அரசியல்வாதிகள் நடந்து கொண்டீர்கள். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு வரக்கூடிய எலெக்ஷனில் திரும்ப சீட்டு கிடைக்கும், திரும்ப ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம். ஏன்னா 2024 எலெக்ஷன்லாம் வரப்போகுது. அது இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 7ஆம் சூரியன் செவ்வாயோட ஆட்சி பலம் இருக்குது, அரசு அதிகாரம். இதனால் வரைக்கும் ஒரு கவுன்சிலராகவே இருந்தோமா, இந்த டைம் எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு இது பண்ணுங்கள், நீங்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன் மந்திரி கூட ஆகலாம். ஆசையை தூண்டுவிட நினைக்காதீங்க. இந்த தன்மை எல்லாம் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இருக்கிறது என்பதால் தான் நான் இதை சொல்கிறேன். எதுவுமே நாங்கள் உங்களுக்கு என்ன சந்தர்ப்பம் இருக்கிறது, எங்கு நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும், இந்த தன்மைகளை உணர்த்துவது தான் எங்களுடைய ஜோதிடர்களுடைய வேலை. அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஆசையை தூண்டி உங்களை பேராசையில் விளைவித்து சிக்க வைப்பது எங்களுக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை. ஆக இந்த 2ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார். அவர் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து, அதாவது 1/6/2026 அவர் கடகராசியில் நிரந்தரமாக சஞ்சரிப்பார். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதீத முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான், மிதுனராசிக்காரர்களுக்காக சொல்லி கொண்டிருக்கிறேன், உங்கள் ராசியில் இருக்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தன குடும்பஸ்தானத்துக்கு 1/6/2026 பயிற்சியாகி போகிறாரு. அப்படி போகும்போது உங்களுடைய தன கணக்க வஸ்து வாகனம் எல்லாம் சொல்லணும். பொதுவாக சொல்லுவாங்க 2ல் குரு இருந்தால் நமக்கு தேவையில்லாத இதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. ஏன்னா குரு ஆரம்பத்தையே நான் சொல்லிட்டேன், குரு புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் மிதுன ராசிக்கு இந்த வருடம் குரு பகவானால் எந்த தீங்கும் கண்டிப்பாக நடக்காது. அதே சமயத்தில் இந்த 30/6 அவர் திரும்ப சிம்மராசிக்கு போகிறார். 1/6 பிறகு 30/6 திரும்ப சிம்மராசிக்கு போய்ட்டு திரும்ப சிம்மராசி மறுபடியும் கடகராசிக்கு வருவார். அப்போ நீங்கள் அந்த சிம்மராசியில் அவர் குரு பகவான் அதிசார குருன்னு சொல்லி இன்னும் நிறைய பதிவுகள் வரும். அந்த டேட்லாம் உங்களுக்கு தானாக தெரியும். அப்போ அந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு திரும்ப சிம்மராசிக்கு போகும்போது அதீத முயற்சியில் தைரியமாக இறங்குங்கள். அரசியல்வாதி இருக்கலாம், அது ஒரு பொற்காலம். மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளுக்கும் அது ஒரு பொற்காலமாகத்தான் இருக்கும். பெண்களுக்கும் அதே சமயத்தில் அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன கணவனாக இருந்தால் மனைவியிடம் சரி, மனைவி இருந்தால் கணவனிடம் சரி, அதிக வார்த்தைகளை விட வேண்டாம். அந்த வார்த்தைகள் தான் நமக்கு எதிரும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை விடுறதுனால ஒரு பிரச்சனை வருமே தவிர மற்றபடி சாதாரணமாக அந்த கிரகங்கள் கூட ஒன்றும் செய்யாது. கிரகங்கள் என்ன செய்யுது, நீ என்ன செய்து அது உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ அடித்தா நான் திருப்பி அடிப்பேன், நீ என்ன அணைச்சா நான் உன்னை திருப்பி அடைப்பேன். அதுதான் கிரகங்கள் பண்ணிகிட்ருக்கு. நமக்கு செய்யும் கர்மத்திற்கு ஏற்ப வினைகளை தருவது தானே இந்த கிரகங்களின் தன்மை. அப்பேற்பட்ட இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இதுவும் ஒரு அற்புதமானது. அவர் கேதுவோடு சஞ்சரிக்கக்கூடிய காலம். கேதுவோடு, அதாவது சிம்மராசியில் அந்த குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு இல்லையா, ஞான மார்க்கத்தில் சென்றீர்களானால் அற்புத நற்பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு வேணும். நம்ம எல்லாம் இயக்கக்கூடிய இந்த உலகம் என்பது நம்ம கையில் இல்லை. நாம் இதை உருவாக்கம் இல்லை, நாம் இதை நடத்தி கொண்டிருப்பதும், நாம் இதை சொல்ல வைத்து கொண்டிருப்பதும் இல்லை. நமது வாழ்க்கை சுழற்சி இயற்கைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதற்காக இயற்கை மீது கொண்டு இயற்கை வழிபாடுகள் செய்வது நல்லது. அப்புறம் அந்த மிதுனராசிக்காரங்களுக்கு அந்த கேதுவின் தன்மை, பொதுவாகவே கேது தடைக்காரன்னு சொல்கிறோம். அந்த கேது பகவானை வழிபடுவதற்கு மேற்கு நோக்கி அமர்ந்த விநாயகர், பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர், இந்த விநாயகரை செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வரளி பூவால் கணபதி அதர்வசீஷ மந்திரம் ஒரு மந்திரம் இருக்குது. அது அங்கே ஐயர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் சொல்லுவார். செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வரளி பூ வாங்கிட்டு உங்கள் பேர் நட்சத்திரம் எல்லாம் சொல்லிவிட்டு, கோத்திரம், பேர், நட்சத்திரம் என்னவெல்லாம் சொல்லிவிட்டு, உங்களுக்கு யாருக்கு கேதுவால் பிரச்சனை அவங்க மத்திரம் தான், குடும்பத்தோடு அங்கே இழுக்க வேண்டாம். அந்த இடத்துல பண்ணிவிட்டு நீங்கள் கேதுவுக்கு அந்த அர்ச்சனை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக கேதுவின் தடை விலகி 3ஆம் இடத்து கேது உங்களுக்கு வெற்றி வீரனாக ஞானக்காரகனாக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையை மேன்மேலும் அபிவிருத்தி அடைய செய்வார். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.